அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 9th தமிழிலிருந்து ஃபுல் ரிவிஷனாக தினமும் 75 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று பார்த்திங்கன்னா அந்த 75 கேள்விகள் முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். உலக தாய்மொழி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? உலக தாய்மொழி நாள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 21 அன்று அனுசரிக்கப்படுகிறது. சிலபிள் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? சிலபிள் என்பதன் கலை சொல்லாக்கம் இது பார்த்திங்கன்னா அசை என பொருள்படும். மிசைல் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? மிசைல். மிசைல்ங்கிறது ஏவுகணையை குறிக்கும். குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார்? குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் ஆண்டாள் என்பது சரியான விடை. சரிந்து இலக்கண குறிப்பு என்ன? இது பார்த்துருக்கோம். ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அது வினையெச்சம். சரிந்து அப்படிங்கிறது வினையெச்சத்தை குறிக்கும். எந்த நாட்டு பணத்தில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷனில் பாருங்கள். இதில் மொரீசியஸ் மற்றும் இலங்கை நாட்டு பணத்தில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. அனைவரும் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அனைவரும் என்பது முற்றுமையை குறிக்கும். தம்பிக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? தம்பிக்கு என்ற நூலின் ஆசிரியர் அண்ணா அவர்கள். செனக்கா என்பவர் யார்? ஆப்ஷனில் பாருங்க. செனக்கா என்பவர் ஒரு தத்துவ ஞானி ஆவார். காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி எந்த மொழி? காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ் ஆகும். கவிராஜ மார்க்கம் என்பது எம்மொழியின் இலக்கண நூல்? கவிராஜ மார்க்கம் இது பார்த்திங்கன்னா கன்னட மொழியின் இலக்கண நூலாகும். ஏந்தி இலக்கண குறிப்பு தருக. ஏந்தி ஈ கொண்டு முடியுது. இது பார்த்திங்கன்னா வினையெச்சம். ஏந்திங்கிறது வினைச்சி எச்சத்தை குறிக்கும். பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி எந்த மொழி? பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி நம்ம தமிழ் மொழியாகும். 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எந்த நூல்? 2004 யாருதுன்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் வள்ளுவர், ஈரோடு தமிழன்பன் அவர்களால் இயற்றப்பட்டது. லீலா திலகம் என்பது எம்மொழியின் இலக்கண நூல் ஆகும். லீலா திலகம் இது மலையாளத்தின் இலக்கண நூலாகும். நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை என்று கூறியவர் யார்? நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை என்று கூறியவர் தோமு பரமசிவன் அவர்கள். ஒரு பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை என்று கூறியவர் யார்? அவர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். எந்த இலக்கியத்தில் நீராடல் பருவம் உண்டு? அந்த இலக்கியம் பார்த்திங்கன்னா பிள்ளை தமிழில் தான் நீராடல் பருவம் உண்டு. 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை என்ன? 2 அடிகளால் எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி என்பது சரியான ஒன்று. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு அல்லது நாடுகள் யாவை? தமிழை தமிழகம், இலங்கை, சிங்கப்பூர் இவை அனைத்துமே தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளாகும். பூட்டை கிணறு என்பது என்ன? ஆப்ஷனில் பாருங்க. பூட்டை கிணறு என்பது கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு தான் பூட்டை கிணறாகும். ஜானி பென்னிக்விக் கட்டிய அணை எந்த அணை? ஜான் பென்னிக்விக் கட்டிய அணை ஆன்சர் சரிதான், முல்லை பெரியாறு அணையாகும். சிலப்பதிகாரம் எவ்வகை வரிசையில் வரும்? சிலப்பதிகாரம் இது நம்ம பார்த்துருக்கோம். தொடர்நிலை செய்யுள் வரிசையில் வரும். மூடுபனி இலக்கண குறிப்பு என்ன? இது முக்காலத்திற்கு வர்றதுனால இது வினைத்தொகையை குறிக்கும். பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் எப்பெயரால் அழைக்கப்படுகிறது? அந்த நீர்த்தேக்கத்தை பல வகையிலும் பயன்படுத்துவாங்க. அது எப்பெயரால் அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. பரப்பு மீன் இலக்கண குறிப்பு என்ன?
பரப்புமின் என்பது ஏவல் வினைமுற்றை குறிக்கும். கந்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன? கந்தம் இது பார்த்தீங்கன்னா மனம் என பொருள்படும். வசி என்பதன் பொருள் என்ன? வசி இது மழையை குறிக்கும். கூலம் என்பதன் பொருள் என்ன? கூலம்னா தானியத்தை குறிக்கும் சொல்லாகும். மணிமேகலையின் ஆசிரியர் யார்? மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் என்பது சரியான ஒன்று. தாழ் பூந்துரை இலக்கண குறிப்பு என்ன? தாழ் பூந்துரை இது வினைத்தொகையை குறிக்கும். வளவன் ஏவா வான ஊர்தி என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? வளவன் ஏவா வானூர்தி இது புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. தானியங்கி பனையேந்திரம் முதலில் நிறுவப்பட்ட இடம் எந்த இடம்? ஏடிஎம் எந்த இடம்? ஆப்ஷன்ல லண்டன் என்பது சரியான ஒன்று. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரத்தின் பெயர் என்ன? கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரத்தின் பெயர் காமாபாக்ஸ் என்பது சரியான விடை. மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படும் காப்பியம் எந்த காப்பியம்? மணிமேகலை தான் மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படுகிறது. மணிமேகலையின் முதல் காதை எந்த காதை? மணிமேகலையின் முதல் காதை பார்த்தீங்கன்னா விலாவரை காதையாகும். சொன்னோர் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? சொன்னோர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயரை குறிக்கும். தமிழ் சமூகத்தில் அறிவியலோடு இணைந்து வளர்ந்தது என்ன? தமிழ் சமூகத்தில் அறிவியலோடு இணைந்து வளர்ந்தது அறிவியல் என்பது சரியான விடை. லான்ச் வெஹிக்கிள் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? லான்ச் வெஹிக்கிள் இது பார்த்தீங்கன்னா ஏவு ஊர்தி. ஏவு ஊர்தி என்பது சரியான ஒன்று. ஔவை இல்லம் உருவாக்கியவர் யார்? ஔவை இல்லம் உருவாக்கியவர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலை எழுதியவர் யார்? கள்ளிக்காட்டு இதிகாசம் படைத்தவர் வைரமுத்து அவர்கள். மாக்கடல் என்பதன் பொருள் என்ன? மாக்கடல் இது பார்த்தீங்கன்னா பெரிய என பொருள்படும். தாலி என்னும் சொல்லின் பொருள் என்ன? தாலி இது பார்த்தீங்கன்னா சமைக்கும் கலனை குறிக்கும். ஆக்கல் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? ஆக்கல் அப்படிங்கிறது தொழிற்பெயரை குறிக்கும். கீழ்கண்டவற்றுள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எந்த நூல்? சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பிசிராந்தியார் பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல். பாகிஸ்தானில் பெண் கல்விக்காக போராடியவர் யார்? பாகிஸ்தானில் பெண் கல்விக்காக போராடியவர் மலாலா. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர் யார்? அவர் முக்கியமான வரி கவிமணி அவர்கள். பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்களை அமைத்தவர்கள் யாவர்? பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்களை அமைத்தவர்கள் விஜயநகர மன்னர்கள். அருகக்கடவுளின் உருவத்தை சிற்பங்களாக்கியவர்கள் யாவர்? அருகக்கடவுளின் உருவத்தை சிற்பங்களாக்கியவர்கள் சமண மதத்தினர். முதலாம் ராசேந்திர சோழன் கட்டிய கோவில் எந்த கோவில்? முதலாம் ராசேந்திர சோழன் கட்டிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரமாகும். மைவனம் என்பதன் பொருள் என்ன? மைவனம் இது மலை நெல்லை குறிக்கும். பொலம் என்பதன் பொருள் என்ன? பொலம் என்பது அழகை குறிக்கும். மல்லல் என்பதன் பொருள் என்ன? மல்லல் என்பது பலத்தை குறிக்கும் சொல்லாகும். குவரை என்பதன் பொருள் என்ன? குவரை இது பார்த்தீங்கன்னா பவளம் என பொருள்படும். ராவண காவியத்தின் ஆசிரியர் யார்? ராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை அவர்கள். சுதந்திர இந்தியாவில் செசல் நாட்டு தூதுவராக பணியாற்றியவர் யார்? செசல் நாட்டு தூதுவராக பணியாற்றியவர் கேப்டன் தாசன் அவர்கள். இந்திய தேசிய இராணுவம் 1944ஆம் ஆண்டு இந்தியாவிற்குள் எப்பகுதியில் மூவண்ண கொடியை ஏற்றியது? அந்த பகுதி மணிப்பூர் என்பது சரியான ஒன்று. மணநூல் என்று குறிக்கப்படும் நூல் எந்த நூல்?
மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. நற்றவம் இலக்கண குறிப்பு என்ன? நற்றவம் இது பண்பு தொகையை குறிக்கும். செய்கோளம் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? செய்கோளம் இது வினை தொகையை குறிக்கும். நரிவிருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? திருத்தக்க தேவர் தான் நரிவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் ஆவார். வெற்றம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? வெற்றம் இது பார்த்தீங்கன்னா வெற்றி என பொருள்படும். அடிசில் என்பதன் பொருள் என்ன? அடிசில் இது எதை குறிக்கும்னா சோறு என்பதை குறிக்கும். வெண்தாடி வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வெண்தாடி வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் பெரியார். வாயிலும் சன்னலும் இலக்கண குறிப்பு என்ன? உம்முங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு. இதனுடைய இலக்கண குறிப்பு எண்ணும்மையாகும். ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர் யார்? ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர் கன்ஃபூசியஸ் அவர்கள். பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலை எழுதியவர் வே. ஆணைமுத்து. இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கூறுவது என்ன? இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கூறுவது தாபோவியம் என்பது சரி. ரைம் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? ரைம் என்பது எதை குறிக்கும்னா இதெல்லாம் ஆப்ஷனில் எதுவும் இல்லை என்பது சரியான ஒன்று. நாம் நம்மவர் என்ற செருக்கோடு எழுதுபவர் யார்? நாம் நம்மவர் என்று செருக்கோடு எழுதுபவர் ரோமர்கள். சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தரும் என்று யார் யாரிடம் கூறியது? இது பார்த்தீங்கன்னா பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனிடம் கூறியது. திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார்? இது முக்கியமான கேள்வி. ஆல்பர்ட் ஸ்வைசர் தான் திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர். அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாக காரணமானவர் யார்? முக்கியமான கேள்வி. அவர் தனிநாயகம் அடிகள். குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் யார்? குடும்ப விளக்கு நூலை படைத்தவர் பாரதிதாசன் அவர்கள். நான் மனிதன் என்பதால் உலகத்திற்கு உரியவன் என்று கூறியவர் யார்? நான் மனிதன் என்பதால் உலகத்திற்கு உரியவன் என்று கூறியவர் மார்க்ஸ் அரேலயஸ் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று 9th தமிழ் ரிலேட்டடாக ஒரு 75 முக்கியமான கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.